வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 24,600 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில் 600 to 700 அப்படின்ற அடிப்படையில் நம்ம எடுத்திருந்தோம், ஒரு ஸ்ட்ராங்கிள் அடிப்படையில். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 24,624 ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 624 அப்படின்னா மேலே இருக்க எஸ்டர்டே ஹை 691. ஸோ எஸ்டர்டே லோ அப்படின்றது 583. இப்போ இதில் எது நியர்பை இருக்காங்க, ஸோ எங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு இடையில மொமெண்டத்தில் நீங்கள் மேலே போகுதுன்னு ஓப்பனுக்கு மேலே எடுத்துருந்தீங்கன்னா அகைன் ரிவர்ஸு. ஸோ கீழே வரும்போது தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ எஸ்டர்டே ஹை 691, போன ஹை வந்து 675 தான். அப்போ அந்த 675 கடக்க முடியாமல், அதுக்கு தாண்டாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணிவிட்டு ஓப்பனை கட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே லோ. ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நேற்றுக்கு நம்ம சொன்னோம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்டு இருந்தாலுமே, டவுனில் போனாலுமே அவங்களுக்கு நல்லாவே இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சைட்வேஸில் தான் போயிருக்கு. ஏன் அப்படின்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. அப்போது மார்க்கெட் மேலே போயிட்டு ஓப்பனை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி ஓப்பனை பிரேக் பண்ணி எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் பெருசாக கீழே ஃபால் ஆகலை. நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சில் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து அகெயின் மேலே எஸ்டர்டே லோவுக்கு மேலே போக முடியாமல் அகெயின் கீழே வந்து ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம்க்கு வந்துருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாலும் திரும்பி ரிவர்ஸ் ஆகிற அளவுக்கு கால் ஆப்ஷன்ட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. அதே மாதிரி ரொம்பவும் கீழே ஃபால் ஆகுறதுக்கு புட் ஆப்ஷன்ட்டையும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. அப்போ இது டவுனாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்காங்க, எஸ்டர்டே லோவுக்கும் கீழே இருக்காங்க. ஸோ டவுன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் வேகமாக இருக்காது. அப்போ குறிப்பிட்ட ஒரு சப்போர்ட்டில் வந்துட்டு ரிவர்ஸ் ஆனாலும் அந்த ரிவர்ஸும் வேகமாக இருக்காது அப்படின்றத நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த சினாரியோவுக்குள்ளே நீங்கள் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அண்ட் ஸ்டாப் லாஸை வச்சு இதில் ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் சினாரியோ பேசிஸில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது. அப்போ இதுக்கடுத்து இதில் வந்து அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் மார்க்கெட் அந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் பை பண்ணலாமா இல்லை ஆப்ஷன் செல் பண்ணலாமா. சப்போஸ் இப்போ கால் ஆப்ஷன் செல் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்லோவாக தான் இறங்கியிருக்கும். ஏன்னா அதுகிட்ட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லாதனால ஆப்ஷன் கால் ஆப்ஷன்கிட்ட அதனுடைய இறக்கமும் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருந்திருக்கும். அப்போ எந்த இடத்துல ஒரு இடத்துல சப்போர்ட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது புட் ஆப்ஷன் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்குன்னா அதனுடைய இறக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருந்து குறிப்பிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல போகிறதுக்கு வரைக்கும், அதாவது இந்த இடத்துல 24,551 சப்போர்ட் எடுத்து 24,583, இந்த 30 பாயிண்ட் திரும்பி ரிவர்ஸ் அடித்ததுக்கு உங்களுக்கு புட் ஆப்ஷனில் நல்ல டிகே கொடுத்துருக்கும். நீங்கள் தான் டைம் ஃப்ரேமுக்கு ஆப்ஷன் ப்ரைஸில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் சினாரியோ. இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும். பொதுவாக புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே ஆப்ஷன் ட்ரேட்குள்ளே வர்றவங்க, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஆப்ஷன் ப்ரைஸை வச்சும் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சும் தான் இருக்கணும். அதர்வைஸ் நீங்கள் போய் இண்டிகேட்டரை பார்க்குறது, சார்ட் பேசிஸில் பார்க்குறது, கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு அது சரியான டேட்டாவாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு என்எஸ்சியில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா என்எஸ்சியிலே உங்களுக்கு ஆப்ஷன் பற்றின டேட்டா வருது அப்படின்னா அதை வச்சு தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணுமே ஒழிஞ்சு நீங்கள் புதுசாக இண்டிகேட்டர் போனீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ நாளைக்கு, அதாவது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் 24,600 புட் அண்ட் 24,600 கால், 24,500 புட், 25,000 கால், 26,000 கால், 24,700 கால், 24,800 கால். அப்போ ஓவரால் அதில் என்ன சொல்ல வராங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச், ரொம்ப சின்ன ரேஞ்சாக இருக்கிறது வந்து 24,500 டு 24,800. அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,650. ஸோ இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிங்க, 24,650. அப்போ அதுக்கடுத்து 24 சின்ன ரேஞ்ச் 24,500 டு 24,600. அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,550. அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்றைக்கான க்ளோஸ். அப்போ இந்த 550 டு 650 அப்படின்ற லெவல் தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அடுத்த வாரத்துக்கு மார்க்கெட் எந்த பக்கம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்றதுல இந்த 550 டு 650 அப்படின்றது ஒரு டிசைடிங் ஏரியா அப்படின்றத
ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் 24,500 புட் அண்டு 24,600 கால் அந்த பேசிஸில் நம்ம லெவல்ஸ் இருக்கணும். அப்போ 24,500 புட்டுடைய க்ளோஸ் வந்து 122, 600 காலுடைய க்ளோஸ் வந்து 170. அப்போ 24,500 மைனஸ் 122, அப்போ 24,378 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 24,600 ப்ளஸ் 170, 24,770. அப்போ அந்த 122 ப்ளஸ் 170னா 292. அப்போ 24,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,600 ப்ளஸ் 292, 24,892. அதே மாதிரி அதே இதில் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 24,500 மைனஸ் 292, 24,208. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சு, ரெட் கலரில் இருக்கிறது ஒயிட் ரேஞ்சு. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் 24,548 அப்படின்ற ஒரு லெவல். அப்போ இதில் நீங்கள் ஆடடாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ. ஸோ எப்போவுமே இந்த வியாழக்கிழமை வர்ற அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு வர்ற இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகியிருக்க ரேஞ்சுக்கு அடுத்த வீக் கான்ட்ராக்ட் வந்து மேலே இருக்க போகிறாங்களா கீழே இருக்க போகிறாங்களா அப்படின்றதும் இதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 550 நம்மளுக்கு இந்த லோவுக்கு நியர்பை, 650 இந்த ஹைக்கு நியர்பை. அப்போ நம்மளுக்கு அந்த ரெண்டு ரேஞ்சுமே நம்மளுக்கு இந்த இடத்துல தான் வருது. அப்போ தேர்ஸ்டே உடைய ஹை அண்ட் லோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அந்த இடத்துக்கிட்ட போகும்போது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் நீங்கள் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12 ரெண்டு பக்கமும் ஈவனாக ஒரு ஃபைட் பேக் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ நாளைக்கு இவங்க எப்படி இருக்காங்க, எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு 53,500 கால், 53,500 புட்டு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் உங்களுக்கு க்ளோஸ் ஆன இடம் 53,216. அப்போ அந்த ஸ்ட்ராடலுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ரெண்டாவது உங்களுக்கு 53,500 கால்லேருந்து 53,000 புட்டு, அதுக்கு இடையில மிட் பாயிண்டில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 53,500 ப்ளஸ் 533, 54,033. அதேமாதிரி 53,000 புட் மைனஸ் 386, 52,614 சம்திங் வரும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஷார்ட் ரேஞ்சாக இருக்க இந்த ரெண்டு லெவலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துங்க. ரெண்டாவது இதில் இருக்க இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, பேங்க் நிஃப்டியில் இருக்க இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்து நிஃப்டியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு 14 அதுலேயுமே ரெண்டு பக்கமும் ஈவனாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங்கிள் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு 53,000 to 53,500 அப்படின்ற ஸ்ட்ராங்கிள். அந்த ஸ்ட்ராங்கிளுக்குள்ளே இருக்கிறவரை அங்கே நிஃப்டியுமே உங்களுக்கு சைட் பேஸில் தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.